ராசாத்தி எங்க போனா அவ? ஏய் ராசாத்தி, எத்தனை தடவை கூப்பிடுறேன், உனக்கு காதுல விழல? காட்டு கத்து கத்துறேன், உனக்கு காது கேட்கலையா? இல்ல மாமா, கல்யாணம் ஆகி இத்தனை நாள்ல இப்பதான் முதல் தடவையா ராசாத்தின்னு பேரை சொல்லி கூப்பிட்டீங்க. அதான் எனக்கு ஒன்னும் தோணல. அம்மா எங்க? இல்ல, எல்லாரும் வெளியில போயிருக்காங்க. நான் தான் சுடுதண்ணி போட்டேன். சரி, சுடுதண்ணியை கொண்டு போய் பாத்ரூம்ல ஊத்து, நான் குளிக்கணும். ஏய், என்னடி பண்ற? துண்டு. ஓ சரி, எடுத்துக்க. சரி போ. மங்கே, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. குமரா, குமரா. மணியன் கஷ்டப்பட்டு ஒரு தியேட்டர் ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டான்ல. பரவாயில்ல, எப்படியோ ஒரு தியேட்டருக்கு முதலாளி ஆயிட்டான்லப்பா. ஆமாண்ணே. எதுக்கு இப்ப இவ்வளவு சத்தமா கூப்பிடுறீங்க? அப்படி என்ன குமரனுக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இரு 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 பொறு, அவன் வரட்டும் சொல்றேன். குமரா. அப்பா, இப்பதான் எல்லாரும் வந்துட்டாங்கல்ல, சொல்லுங்க. இரு இரு சொல்றேன். அது ஒண்ணும் இல்ல, நம்ம ஊர்ல தியேட்டர் வச்சிருக்கான்ல மணியன், அவனை வர்ற வழியில பார்த்தேன். அவன் ஏதோ புது படம் போட்டிருக்கானா, பாக்க வாங்கன்னு 2 டிக்கெட் கொடுத்தான். அதான் குமரனே கண்மணியே படத்துக்கு அனுப்பலான்னு. குமரா, மருமகளை கூட்டு போய் ஜாலியா படம் பார்த்துட்டு வா. இந்தா. தேங்க்ஸ் பா. கண்மணி. டே குமரா, கண்மணி வீட்ல இல்லடா, அவ அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. அம்மா வீட்டுக்கா? என்கிட்ட சொல்லவே இல்லையம்மா. எப்ப போனா? என்கிட்ட சொல்லிட்டு தாண்டா போனா. அவ அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா. அப்ப உனக்கு எதுக்கு டிக்கெட்? நானும் மரகதமா ஒன்னா படம் பார்த்து ரொம்ப வருஷமாச்சு. நாங்க 2 பேரும் ஜாலியா போயிட்டு வரோம். ஆசைதான். வீட்ல சின்ன சிறுசுங்க இருக்கிறப்போ நாம ஜோடியா போனா நல்லா இருக்கும். ஓடி. அப்பா, அப்ப நானே நின்னு படத்துக்கு போயிட்டு வரேன்ப்பா. என்ன நீயா போலாமா? போலானே. டேய் குமரா, என்னடா பழக்கம் இது? அவனுக்கும் கல்யாணம் ஆயிருச்சு, மறந்துட்டியா? ஆமால. இனியா, ராசாத்தி அழைச்சிட்டு சினிமாக்கு போயிட்டு வாப்பா. இல்ல பெரியப்பா, எனக்கு படம் பாக்குற மூடெல்லாம் இல்ல. ஏய், குமரன் கூட சினிமாவுக்கு போறதுன்னா போறேங்கிற, ராசாத்திய கூட்டு போனா வேண்டாங்கிற. அவளும் வீட்டுல சும்மா தானடா இருக்கா, கூட்டு படத்துக்கு போயிட்டு வாடா. இல்லப்பா, நான் போல. டேய், அதான் அப்பா சொல்றாருல, பாவண்டா. அவளுக்கும் ஆசை இருக்காதா உன் கூட எங்கேயாவது வெளியில போகணும்னு? போடா, ராசாத்திய கூட்டிட்டு போ. அம்மா, அதான் எனக்கு இஷ்டம் இல்லன்னு சொல்றேன்ல. பொண்ணுதான் உங்க இஷ்டத்துக்கு நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க. படம் பார்க்க கூட இன்னார் கூட போ, இன்னார் கூட போகாதன்னு நீங்க தான் டிசைட் பண்ணுவீங்களா? இனியா. தம்பி, அவன் தான் இஷ்டம் இல்லன்னு சொல்றான்ல, விட்டு தள்ளுங்க. உங்களுக்கு தெரியாத நீ வர வர போக்கே சரியில்லை. இனியா, இப்ப ராசாத்தி கூப்பிட்டு சினிமாக்கு போறியா இல்லையா? இங்க பாருப்பா, எல்லாத்துக்கும் ஏன் பிரச்சனை பண்ற? அவளை படத்துக்கு கூட்டிட்டு போறதுல என்ன பிரச்சனை? இனியா,
சொன்ன கேளுப்பா. 2 மணி நேரம் படம் தானே, போயிட்டு வந்தா என்ன, போப்பா. இப்ப என்ன உங்க எல்லாருக்கும் நான் அவளை கூட்டிட்டு படத்துக்கு போனேன் அவ்வளவுதானே? போறேன், போய் தொலைக்கிறேன். கூடுமா அவளை? ராசாத்தி, ராசாத்தி. ராசாத்தி. சொல்லுங்க அத்தை. அட, படம் பார்க்க ரெடியா தயாரா வந்துட்ட? புரியல மாமா. ஒண்ணு இல்லம்மா, இனியன்னு நீயும் தியேட்டருக்கு போய் சினிமா பார்த்துட்டு அப்படியே ஜாலியா ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு வாங்கம்மா. என்ன? ராசாத்தி, நேரம் அது, கிளம்பு. இனியா கூட்டு பாப்பா. போயிட்டு வா, பார்த்து போயிட்டு வா. சரிங்க அத்தை. போயிட்டு வாமா. போ. போயிட்டு வாம்மா. ஏய், சொல்லிட்டு ஏற மாட்டியா? இல்லங்க, நீங்க வண்டி எடுக்க போறீங்களா, அதனாலதான். உட்காரு. ஏய், கையெடுறி. இல்ல, விழுந்துருவேன். அதான் கீழே கம்பி இருக்குல்ல, அத புடி. என் மேல டச் பண்ண. போலாமா? ம். ஓ, ஹலோ. ஹலோ கண்மணி. சொல்லுங்க. என்ன கண்மணி, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்ட? சொல்லணும்னு தோணல. என்ன கண்மணி இப்படி விட்டேத்தியா பேசுற? பின்ன எப்படி பேச சொல்றீங்க? என் மேல இன்னும் கோவம் போலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அம்மாக்கு உடம்பு சரியில்லை, அதான் பார்க்க போயிட்டு இருக்கேன். சரிம்மா, நீ இப்படியே அம்மாவே கவனிச்சிட்டு இருந்தா எப்படிமா? புருஷன் நான் ஒருத்தன் இருக்கேன், மறந்துடாத. புருஷன்னு பேருக்கு இருந்தா போதாது, அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். ஏய், நானா புருஷனை நடந்துக்க மாட்டேங்கிற? நீதான் என்ன புருஷனை நடந்துக்க விட மாட்டேங்கிற. இப்ப கூட ஊனு ஒரு வார்த்தை சொல்லு, காத்தா பறந்து வந்துருவேன். சி, புருஷன்னா அந்த ஒரு விஷயம் மட்டும் தானா? வேற எதுவுமே இல்லையா? வேற என்ன, நீயே சொல்லு. புருஷன்னா பொண்டாட்டியோட ஆசையை நிறைவேற்றுற எண்ணம் கொஞ்சமாவது இருக்கணும். அது இருந்திருந்தா நான் சொன்ன மாதிரி கபடியில ஜெயிச்சிருப்பீங்க. ஆமா தாயே, முடியாததெல்லாம் கேட்டு என்ன படுத்திராத. அதான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல. அப்போ உங்களால நான் கேக்குறத செய்ய முடியாது. அப்புறம் எதுக்கு போன் பண்ணி என் உயிரை வாங்குறீங்க? போனை வைங்க. ப்ளீஸ் 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 போனை வச்சிடாத. அத ஒன்ன தவிர வேற என்ன வேணாலும் சொல்லு, நான் செய்யறேன். ப்ளீஸ் ப்ளீஸ். சரி சரி, வழிஞ்சது போதும். எதுக்கு இப்ப போன் பண்ணீங்க அத சொல்லுங்க முதல்ல. சும்மாதான். நீங்க இல்லாம எனக்கு எவ்வளவு போர் அடிக்கு தெரியுமா? ஆமா, அங்க இருந்தா மட்டும் ஹோட்டல், பார்க், தியேட்டர்னு கூட்டிட்டு போயிடுறீங்க. அங்க இருந்தா ஏதாவது வேலை பார்த்துட்டே இருக்கேன். எங்க அம்மா வீட்லயாவது நிம்மதியா ரெஸ்ட் எடுக்கிறேன். அது பொறுக்கல உங்களுக்கு. ஏய், நீ மட்டும் இன்னைக்கு நம்ம வீட்ல இருந்திருந்தான்னு வச்சுக்கிய, நாம 2 பேரும் ஜோடியா தியேட்டருக்கு படம் பார்க்க போயிருக்கலாமே. சும்மா என்ன வெறுப்பேத்த போய் சொல்லாதீங்க. ஏய் சத்தியமாடி, என் அப்பா நாம தியேட்டருக்கு போறதுக்காக டிக்கெட் வாங்கி வச்சிருந்தாரு. நீ இல்லாததுனால அந்த டிக்கெட்டை இனியனுக்கு ராசாத்திக்கும் கொடுத்து எல்லாருமா சேர்ந்து அவங்களை தியேட்டருக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. நிஜமாவா சொல்றீங்க? உன் மேல சத்தியமா. கண்மணி,
என்னாச்சு கண்மணி? ஒன்றும் இல்லை, எனக்கு தலை வலிக்குது. நான் வீட்டுக்கு போயிட்டு பேசுறேன். அப்படியா? சரிம்மா. அண்ணா, என்னம்மா? நம்ம ஊர் தியேட்டருக்கு போவோம். சரிங்கம்மா. யோ, எங்கேயா கவனம் தூச்சு ஓட்டுன்னு வர? வண்டியை பார்த்து ஓட்டுன்னு வர மாட்டியா? சாரிங்க. பின்னாடி ஃபிகர் இருந்தா போதுமே, கண்முன்னு தெரியாதே உங்களுக்கு. யோ, ஏதாவது திட்டிட போறேன். இத பார்த்தா ஃபிகர் மாதிரியா இருக்கு. மரியாதையா போயிடு. தெரியாம சொல்லிட்டப்பா. ஏய் வண்டியரா யோ, வண்டியரா. போயா. யோ, எவ்வளவு நேரம் ஆரம்பிச்சுட்டு வர? காது கேட்கல? கண்ணும் தெரியலையா? தெரியாம. என்ன தெரியாம? கொண்டாட்டி பின்னாடி இருந்தா போதுமே உனக்கு. காது கேட்காது, கண்ணும் தெரியாதே உனக்கு. பார்த்து வீட்டுக்கு போய் சேரு. ஏங்க, கொஞ்சம் பார்த்து போங்க. ஏய், மூட்டு வாடி, எல்லாம் எனக்கு தெரியும். தல தல தல, வண்டியில காத்து கம்மியா இருக்கு பாத்தல. பின்னாடி வெளில காத்து கம்மியா இருக்குப்பா, பாத்து போப்பா. ஏய், காத்து இருக்கு இல்ல, பின்னாடி நல்ல பல்கா ஓகரேஷன் இருக்கிறியா? அதான் கொஞ்சம் பார்த்து சுத்தனமா போ போ. ஏய் ஏய், போயா போ போ. எல்லாம் என் தலையெழுத்து. மாமா, அவங்க என்ன சொல்றாங்க? ஏய், உன்னதானே அவனுங்க ஓட்டுறானுங்க. உன்னை கூட்டிட்டு வந்தேன் பாரு, என்ன செருப்பால் அடிக்கணும். மன்னிச்சிருங்க. பாடுறா மாப்ள, இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா யானையும் பூனையும் ஒன்னா கோர்த்து விட்ட மாதிரி இருக்குல்ல? இது கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம தியேட்டர் வரையும் கூட்டு வந்திருக்கான் பாரு. சரி வா வா, நம்ம போவோம். அவர் சொன்னது உண்மைதான். ரெண்டு பேரும் ஜோடியா சினிமாக்கு வந்திருக்காங்க. எப்படி இவ கூட வரதுக்கு இனிய சம்மதிச்சாரு? என்ன மாமா பண்ணிட்டு இருக்கீங்க உள்ள போகாம? உனக்கு வேணா என் கூட படம் பாக்குறது சந்தோஷமா இருக்கலாம், ஆனா எனக்கு உன் கூட பாக்குறது கொடுமை. பார்த்தல்ல, போறவன் வரவெல்லாம் அசிங்கப்படுத்திட்டு போறான். இதெல்லாம் யாரால? உன்னால.
நான் என்ன மாமா பண்ணேன்? வீட்ல இருக்கிறவங்க தான் அறிவில்லாம உன்னை என் கூட அனுப்பிச்சு வச்சாங்கன்னா உனக்கு அறிவு இல்ல? நீயும் பல்ல காட்டிட்டு அப்படியே ஏறி வர. இனி நீ எங்கேயும் என் கூட வரக்கூடாது. யாரு சொன்னாலும் நீயா வேணான்னு சொல்லி வீட்லயே உட்காந்துக்கணும். அதுக்கான பனிஷ்மெண்ட் தான் இப்ப நான் உனக்கு தரப்போறேன். நான் மட்டும் இப்ப போய் படம் பார்த்துட்டு வருவேன். படம் முடியற வரைக்கும் நீ இதே இடத்துல நின்னுட்டு இருக்க, எங்கேயும் போக கூடாது. மாமா, நான் மட்டும் எப்படி மாமா இங்க தனியா நிக்கிறது? பாக்குறவங்க எல்லாம் ஒரு மாதிரியா பாப்பாங்க. வேணாம் மாமா, நான் ஒரு பொண்ணு மாமா. ஓ, நீ ஒரு பொண்ணுன்னு நீ தாண்டி சொல்லிக்கணும். இது தாண்டி பனிஷ்மெண்ட். நீ இதை அனுபவிச்சே ஆகணும். படம் முடிச்சு நான் வெளியே வர வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நீ எங்கேயும் நகரக்கூடாது. மாமா மாமா ஏய் வேணாம் மாமா. ஷூ, பேசாம இங்கேயே நில்லு. அதானே பார்த்தேன். இனி என்னாவது உன்னை படத்துக்கு கூட்டிட்டு போறதாவது. அப்பா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. இதுக்கு மேல நமக்கு என்ன வேலைங்க? கிளம்ப வேண்டியதுதான். அண்ணா வாங்க போலாம். அடேங்கப்பா, மொரட்டு பீஸா இருக்கு. தனியா நிக்குது. நாம போய் பாப்போம். என்ன ரேட்டுன்னு சொன்னா கூட்டின்னு போவேன். டேய் தம்பி, மரியாதையா போயிடு. என்னது தம்பியா? நான் தம்பி இல்ல. நான் இருக்கேன், கவலைப்படாத. வா பாப்பா. டேய் மரியாதையா போயிடுறா. நீ நினைக்கிற மாதிரி ஆளே நான் இல்ல. போயிடு பாப்பா. ரேட்டு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வா.
ஏய் குண்டச்சி என் கைய ஒச்சல இங்கே இருடி நான் யாருன்னு காட்டுறேன் ஐயோ இப்பயே ஆளுங்களை கூட்டு வரேன் ஐயோ இவர் வேற இல்ல என்ன பண்றதுன்னு தெரியல. இவதான் மாமா என் கைய ஒச்சிட்டா. ஏண்டி ஆம்பளை மேலேயே கை வைக்கிறியா? நீ என்ன அவ்வளவு பெரிய ரவுடியா? தியேட்டர் வாசல பல வந்து நின்னா 4 பேர் கூப்பிட தான் செய்வான். இப்ப நாங்க 4 பேர் வந்திருக்கோம். 4 பேரும் ஒண்ணா வைக்கணுமா கைய?